Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை ஈஸ்ட்டும் ஹாட் வாட்டரும் இருந்தால் போதும். 10 minutesல ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது ஒரு பேன் எடுத்துப்போம். அதில் இந்த கப்பு அளவுக்கு வாட்டர் நம்ம அதுலேருந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதாவது ஹாட் வாட்டரில் நம்ம ஃபிங்கரை டிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், இல்லைனா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போது நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இதில் நம்ம 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஈஸ்டெல்லாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா ஸ்டீல் கண்டெய்னரில் தான் நம்ம சேவ் பண்ணி ஒரு வார்ம் பிளேஸில் வைக்கணும். இப்போ இதை நல்லா டைலூட் பண்ணிப்போம். நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணி வார்ம் பிளேஸில் வச்சுட்டோன்னா 10 minutesல ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது நம்ம நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம இந்த ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறோம். அப்கமிங் வீடியோவில் ஈஸ்ட் இல்லாமல் நம்ம எப்படி நான் செய்யலான்றதை நம்ம வீடியோவில் மேக் பண்ணலாம். இப்போது எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இருக்கட்டும். இப்போ நான் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். 250 கிராம் மைதாக்கு 1/2 கப் போல் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை பத்தலைன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசையும் பொழுது மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிப்போம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி உருட்டிட்டு இது மேலே வெட் கிளாத் போட்டு 1லேருந்து 2 மணி நேரம் போல் ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக உருட்டிப்போம். இது மேலே கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதுவே வார்ம் டைம், அதாவது சம்மர் டைம்லலாம் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிடும்.
இப்போ 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுப்போம். நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு நம்ம ஃபஸ்ட்டை விட டபுள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபுளாக எழும்பியிருக்கு. இப்போ பாருங்கள், கீழெல்லாம் நல்லா லேயராக பிரிஞ்சு வரும். ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம திரட்டி வச்சு இப்போ கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பிளேட், இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துப்போம். இதையும் கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் செய்யறதுக்கு கார்லிக் பட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போல் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் போல் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இன்றைக்கி plain நானும் செய்ய போகிறோம், கார்லிக் நானும் செய்ய போகிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வச்சதை விட இன்னும் கொஞ்சம் போல் எழும்பியிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நான் நல்லா, இப்படி இருந்தால் தான் நான் நல்லா சாஃப்டாக வரும். கீழே கொஞ்சம் போல் நம்ம மைதா டஸ்ட் பண்ணிப்போம். மைதா டஸ்ட் பண்ணி நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் மைதா சேர்க்காமல் ரோல் பண்ணுறதுக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம கீழே மைதா கொஞ்சம் போல் டஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் பார்த்திங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் போல் வாட்டர் அப்ளை பண்ணிப்போம். ஆக்சுவலி நான் ரெஸ்டாரண்ட்லாம் தந்தூரி ஸ்டவ்வில் தான் மேக் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பேன் இல்லைன்னா அதாவது தவா வச்சு நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்குறோம். இது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண கார்லிக் பட்டரை சேர்த்துப்போம். ரெண்டு 3 நிமிஷம் தான் தேவைப்படும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே நான் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுப்போம். இப்போ பர்ஃபெக்டாக நான் ரெடி ஆகிடுச்சு. மைதா டஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே எப்படி செய்யலான்றது பார்ப்போம். இது கொஞ்சம் போல் கட்டையில் ஒட்டி தான் வரும். ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேண்டாம், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது மேலேயும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தவா நல்லா சூடாக இருக்குது. இது மேலே நம்ம திரட்டின நான் எடுத்து இதில் சேர்த்துப்போம். ஃபைனலாக கார்லிக் பட்டர்.
இப்போ பாருங்கள், பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி ஸ்டவ் இல்லாமலேயே எப்படி நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து நான் ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. 2 பக்கமும் 2 நிமிஷம் நம்ம திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணோன்னா நான் பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போலவே ரெடி ஆகிடும். தந்தூரி ஸ்டவ்வில் எப்படி சூப்பராக வந்து நான் ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நார்மல் தவாலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நல்லா நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது ப்ளெயின் நான், பட்டர் நான், கார்லிக் நான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கோபி மஞ்சூரியன் கிரேவி வச்சுருக்கேன். இதுக்கு பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப கட் பண்ணவே நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் நம்ம சாப்பிடும் போது அந்த சுவினஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை.